Welcome to great students. இப்போ நம்ம quadratic expression பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். quadratic expression என்னன்னு பாப்போம். அது எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்புறம் quadratic equations பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் quadratic equations ஓட ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன using the formula யூஸ் பண்ணலாம். splitting the middle term வச்சு கூட நம்ம பண்ண முடியும். அப்புறம் என்ன செய்யலாம் completing the square methods இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க நமக்கு. நம்ம எல்லாத்தையுமே டீடைலா டெப்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஈவன் அடுத்து கிராஃபிக்கல் மெத்தட் கூட கொடுத்திருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். தியரட்டிக்கலா எக்ஸ்பிரஷன் என்ன? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்றாங்க. அதுல இருந்து குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனா பாருங்க. an expression of degree n variable x is இதான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிகிரி n வித் வேரியபிள் x. x பவர் n ல இருந்து ஆரம்பிச்சா அர்த்தம் டிகிரி n வித் வேரியபிள் x ன்னு அர்த்தம். அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க a0 a1 a2 நம்ம டிஸ்டிங்க்ட்டா காமிச்சிருக்கோம் அப் டு an. anங்கிறது இங்க x பவர் 1 வந்து அடுத்து x பவர் 0. அப்ப அதோட நிறுத்திடுறோம். சரியா? அப்ப ஒரு எக்ஸ்பிரஷன்ல டிகிரி n உள்ள எக்ஸ்பிரஷனா இருக்கணும். அதோட மேக்ஸிமம் பவர் ஹையஸ்ட் பவர் n இருக்கும். அதோட வேரியபிள் x இருக்கு. சரி, இப்போ இதுல a0 not equal to 0ங்கற பாயிண்ட் இங்க கொடுக்குறாங்க. என்ன காரணம்? இப்போ இது 0 ஆயிடுச்சுன்னு வைங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மே காணாம போயிடும். 0 x பவர் என்ன இது இல்லைன்னு அர்த்தம். அப்போ டிகிரி என்ன ஆயிடும்? n மைனஸ் 1 ஆகும். சரியா? அப்ப an expression of degree n இல்ல, an expression of degree n minus 1 ஆயிடும். அதுக்காக தான் என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் டேர்மோட கான்ஸ்டன்ட் 0 ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க காஷன் பண்ணுவோம். சரியா? அண்ட் இதெல்லாம் என்னது, கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ரியல் நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரை. இன்னும் ஹையர் ஸ்டடி போகும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிப்பீங்க, அது ஸ்பெஷலா வரும். சோ இப்போதைக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன இருக்கணும், ரியல் நம்பர் கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, அதே நேரத்துல என்னது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். இதெல்லாம் என்னது, இந்த x பக்கத்துல x பவர் n பக்கத்துல இருக்கு, x பவர் n minus 1 பக்கத்துல இருக்குது, x பவர் n minus 2 பக்கத்துல இருக்குது. எல்லாமே என்னது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, வேரியபிள் பக்கத்துல இருக்குதுன்னு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் ஃபுல்லாவே பேர் என்ன, கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். சரி, அடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிகிரி n அந்த கான்செப்ட் என்ன பண்ண போறோம், குவாட்ராடிக் கொண்டு வர போறோம். எப்படி பாருங்க, இந்த n ஓட வேல்யூ 2 ஆ இருந்ததுன்னா ஓகே, இன் பர்టిక్యులர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிகிரி 2, டிகிரினா என்ன, ஹையஸ்ட் பவர். இப்ப ஹையஸ்ட் பவர் 2 ஆச்சுன்னா என்னது, அதுக்கு பேர் குவாட்ராடிக் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க n க்கு பதிலா 2 போட்டீங்கன்னாங்க a0 x ஸ்கொயர் ஆகுமா. அப்புறம் என்ன b0 இங்க என்ன a0 x ஸ்கொயர் a1 x பவர் 1 ஆயிடும். அடுத்து a2 x பவர் 0 ஆயிடும். சரியா? அதான் என்னது, அப்போ வேரியபிள் அப்ப நம்ம a2 x பவர் 0 னா அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் எக்ஸ்பிரஷனை. இங்க an x பவர் 0 தானே, அப்ப x பவர் 0 வந்தோம்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்புறமேட்டு என்ன டேர்ம்ஸ் இருக்கு போகுது, x ஸ்கொயர் x அண்ட் x பவர் 0 கான்ஸ்டன்ட் டேர்ம். அதான் இங்க சொல்லிருக்கோம். எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், x ஸ்கொயர் டேர்ம் வித் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும், x டேர்மோட கோஎஃபிஷியன்ட் இருக்கும், கான்ஸ்டன்ட் டேர்ம்னா என்ன, அங்க x பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப இதுதான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் a குவாட்ராடிக் எக்ஸ்பிரஷன். என்னது, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. சரியா? இதுல என்ன காஷன் பண்றோம், a not equal to 0. a0 ஆச்சுன்னா என்ன ஆகும், இது குவாட்ராடிக்கா இருக்காது, x பவர் 1 ஆயிடும் ஹையஸ்ட் டிகிரி. அப்ப என்ன ஆகும், லீனியர் ஈக்குவேஷன் ஆயிடும். அதுக்காக என்ன சொல்றோம், a0 not equal to 0 னு சொல்லிடுறோம். சரி, அடுத்து என்ன பண்றோம், ABC ஆர் ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டோம். சரி, அடுத்து கான்செப்ட் என்ன, இப்ப குவாட்ராடிக் எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லிட்டோம். இப்ப ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஒரு கான்செப்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம். ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம், இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்ப 0 ஆகுதோ அந்த வேல்யூ தான் என்னது ஜீரோஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இப்போ ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் பாருங்க. p of x equal to x square minus 2x minus 8 னு ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கேன். இதோட டிகிரி 2 இருக்கா, இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன, x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 0 ஆகல. அப்ப இது என்னது, இது ஒரு குவாட்ராடிக் எக்ஸ்பிரஷன். இது வந்து எந்த வேல்யூ ஆஃப் x க்கு 0 ஆகுதோ அந்த x வேல்யூலாம் என்னன்னு சொல்லுவோம், ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் அல்லது ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராடிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பர்టిక్యులரா. சரியா? அப்போ இது எப்ப 0 ஆகுதோ அதான் இங்க எழுதிப்பாங்க. p of x to be a polynomial, x equal to a is a 0 of p of x if p of a equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம், x இருக்க இடத்துல நீங்க a போட்டீங்கன்னா p of x ல x இருக்குல a போட்டீங்க p of a கிடைக்கும்ல, அந்த p of a ஓட வேல்யூ 0 ஆச்சுன்னா அது என்னது, அந்த x வேல்யூ தான் என்னது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராடிக் எக்ஸ்பிரஷன். சரியா? இப்போ நம்ம பார்த்தா என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ x க்கு என்ன போடலாம், 1 போடலாமா 2 போடலாமா, ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். அதாவது x க்கு 1 போட்டா என்ன ஆகுங்க, 1 minus 2 minus 8 1 போட்டா, அப்ப 1 minus 9 என்ன வரும், minus 1 minus 10 minus 2 minus 8 minus 10 ஆயிடும். 1 minus 10 minus 9 வரும். அப்ப 1 க்கு அது 0 இல்ல.
அப்புறம் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல 2 போட்டா என்ன ஆகும் பாருங்க. 2 போட்டா இங்க போட்டிருக்கேன். 2 போட்டா என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் 4 அங்க -2 போட்டுருக்கு. சரியா? 2 போட்டா இங்க என்ன வரும்? -2 போட்டா இங்க +2 போட்டா என்ன 4. இது ஒரு 2 போட்டா -4, இது ஒரு -8. அப்ப -4 -8 -12, இங்க ஒரு +4, அப்ப -8 வருது. அப்ப அதுக்கும் 0 ஆகல. இப்ப நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா நிறைய வேல்யூ ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ -2 கண்டுபிடிக்கிறதுக்கே நான் +1 -1 -2 +2 இப்படி ட்ரை பண்ணி இந்த டைம் கன்சியூம் ஆகும். அப்போ நம்ம ஸ்டெப் எப்படி ஸ்டார்ட் பண்றோம் பாருங்க. இப்போ நான் ஏதோ ஒரு வேல்யூ போட்டா இது 0 ஆகணும்ல. 0 ஆகுன்னா நான் ட்ரையல் அண்ட் எரர்ல போட்டு பார்த்து 0 ஆகுதுன்னு காமிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு வழி என்ன, இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிடலாமா? நான் அந்த மெத்தட் தான் பண்றேன். அடுத்த ஸ்டெப்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணா ரொம்ப டைம் ஆகுங்கனால இது 0 ஆகிற வேல்யூ தானே x கண்டுபிடிக்கும். அப்ப 0க்கு ஈக்குவேட் பண்ணி என்ன x கண்டுபிடிச்சா ரிவர்ஸ்ல போறோம். x சப்ஸ்டிட்யூட் பண்ணி 0 கிடைக்குதான்னு பாக்குறத விட இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி எப்ப x நம்ம என்ன அப்ப என்ன x கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த எக்ஸ்பிரஷன் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. 0க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஃபேக்டரைஸ் பண்ணா மல்டிப்ளிகேஷன்ல -8 வரணும், ஆட் பண்ணா -2 வரணும். ப்ராடக்ட்ல மைனஸ் வருதுனால ரெண்டு மல்டிப்ளிகேட் டிஃபரண்ட் சைடுல இருக்குன்னு அர்த்தம். அப்ப டிஃபரன்ஸ் 2 வரணும். அப்ப 2 into 4 தான் 8. அப்ப என்ன -2 -4 மல்டிப்ளை பண்ணா -8, -2 + 4 என்ன x ஓட வேல்யூ. கரெக்ட்டா? இது நம்ம எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணுவோம், இது வந்து 2, -4 கண்டுபிடிப்போம். அந்த 2 எலிமெண்ட்ஸ் மல்டிப்ளிகேட் -2 into -4 -8 +2 -4 -2 இதான் மல்டிப்ளிகேட் கண்டுபிடிச்சோம். இதை x + 2 into x - 4 ப்ராடக்ட் ஃபார்ம்ல எழுதுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவலா 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். இது 0 ஆகலாம், இல்ல இது 0 ஆகலாம், இல்ல ரெண்டுமே 0 ஆகலாம். அந்த மூணு கேஸ்க்குமே என்ன இதோட வேல்யூ 0 தான் அப்படின்ற மாதிரி எடுத்து நம்ம x - 4 = 0 போட்டா x +4 கிடைக்கும். x + 2 = 0க்கு ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும், அதாவது x - 4 = 0 னா x = 4 ஆகும். x + 2 = 0 னா x = -2 ஆயிடும். சரியா? அப்ப -2, 4 தான் இதோட இந்த ரெண்டு வேல்யூக்கு இது என்ன ஆகுது, இந்த எக்ஸ்பிரஷன் 0 ஆகும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனா காமிச்சலாம். இந்த -2 கூட இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x க்கு பதிலா -2 படிங்கன்னா என்ன ஆகும், -2 whole square -2 into -2 -8. அப்ப என்ன ஆகும், இது +4 ஆகும். +4 ஆகும். இங்க ஒரு 4 +4 +4 8 -8 0 ஆகும். அதே மாதிரி இன்னொரு என்ன எலிமெண்ட் கண்டுபிடிச்சுக்கோம், 4 க்கு அது 0 ஆகும் கண்டுபிடிச்சுக்கோம். 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 square -2 into 4 -8. இங்க என்ன 16 ஆகும். இது -8 -8 -16 + 16 0 ஆகும். சரியா? அப்போ இதுவும் 0 ஆயிடுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம், எந்த ரெண்டு வேல்யூக்கு இது 0 ஆகுது, x2 இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் -2 and 4 அப்படிங்கிற ரெண்டு வேல்யூக்கு இது 0 ஆகிறதுனால அதுக்கு பேர் என்ன, zeros of the polynomial. அப்ப என்ன அர்த்தம், therefore the -2 and 4 are the zeros of the polynomial p of x. சரியா? அப்போ zeros of the polynomial கேட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், அதோட ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரூட் வேல்யூக்கு தான் அது 0 ஆகும்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஈஸி. இல்லைன்னா ட்ரையல் அண்ட் எரர்ல ரொம்ப நேரம் ஆகும். 1, 2, 3 போட்டுட்டே இருந்தா தேவையில்லாத ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம கிட்ட இந்த ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் இருக்கனால ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கொண்டு வர வேண்டியிருக்கும். இல்லைன்னா அடுத்து நம்ம இதுக்கு ரூட் கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நம்ம ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் பண்றோம். ஒரு சில டைம் ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப இரேஷனல் நம்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு வைங்க, ரியல் நம்பர் தான் இரேஷனல் நம்பர் கூட இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இரேஷனல்ல கொடுத்தா நமக்கு சால்வ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாயிடும். வேல்யூஸ் பெருசா இருந்தாலும் ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் பண்ண முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸ்பிரஷன் ax² ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இப்ப ax² + bx + c இது எப்ப 0 ஆகுதோ அந்த வேல்யூ ஆஃப் x தான் zeros of the polynomial. இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ண போறோம், இந்த x சால்வ் பண்ண போறோம். x சால்வ் பண்றதுக்கு நம்ம சால்வ் பண்ணி ஃபார்முலா டெரைவ் பண்ண போறோம். அடுத்து அதான் நம்ம பண்ண போறோம். இப்போ the roots of quadratic equation, அதாவது ax² + bx + c ன்னு ஒரு quadratic equation இருந்தா அதுக்கு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம், ஃபார்முலா மெத்தட்ல அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப ax² + bx + c = 0 ன்னு ஒரு quadratic equation இருக்கு. அப்ப a கண்டிப்பா not equal to 0 ஆ இருக்கணும். ஏன்னா 0 ஆகலைனா தான் அது quadratic, 0 ஆச்சுன்னா அது linear equation ஆகும். அதுக்காக சொல்றாங்க the values of x such that எந்த value of x க்கு the expression ax² + bx + c becomes 0. roots என்ன வேல்யூ இதுக்கு போடும்போது இந்த எக்ஸ்பிரஷன் 0 ஆகுது, அதான் ரூட்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன். சரி, ஆர் கால்ட் தி ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரியா? இப்போ நம்ம ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம், இப்போ ஏதோ ஒரு வேல்யூ போட்டா இது 0 ஆக போகுது. அந்த வேல்யூ கண்டுபிடிக்க நான் என்ன பண்ண போறேன், அதை இந்த ஈக்குவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணிட்டு x கண்டுபிடிக்க போறேன். தலைகீழ பண்றேன். x ஒண்ணுனா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல பண்றதுக்கு பதிலா இந்த ரிசல்ட் எக்ஸ்பிரஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணி x என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஈஸியா ரெண்டு வேல்யூ தான் கிடைக்கும். சரியா?
ரிவர்ஸ்ல பண்றோம். சரி, அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணி x என்ன வருதுன்னு பார்க்க போறேன். சரியா, ரைட். இப்போ இதில் நான் a காமனா எடுத்துட போறேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, என்னோட பிளான் என்னன்னா இதை வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். இதான் நம்மளோட ஃபார்மேட். கரெக்டா? அப்ப a ஸ்கொயர் இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுதுனா √ax ஹோல் ஸ்கொயர் √ax ஹோல் ஸ்கொயர் தான் எழுதணும். அப்புறம் 2ab எழுதும்போது இங்கேயும் √ax இருக்கணும், அங்க √a இல்ல. கரெக்டா? அப்போ பிளஸ் b ஸ்கொயர் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த டேர்ம் ஸ்கொயர்ல நம்ம கொண்டு வந்து எழுத முடியாது. சரியா, அதையும் ஸ்கொயர்ல இல்ல, வெறும் c தான் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற a வந்து நான் 2ab எழுதும்போது இங்கே வருங்கிறதுக்காக முதல்ல a வை எலிமினேட் பண்ண போறேன். எதனால, ரைட் ஹேண்ட் சைடுல 0 இருக்கு. 0 இருக்கும்போது நான் a காமனா எடுத்து இந்த ஈக்குவேஷனை a ஆல் டிவைட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா a is not equal to 0. சரியா, அப்ப a கேன்சல் பண்ண முடியும் நம்ம கண்டிப்பா. அதனால நான் a இதுல காமனா எடுக்கிறேன். எடுக்கும்போது நான் ஒரு x ஸ்கொயர் ஆகுது. a காமனா எடுக்கிறேன்னு எடுத்து டிவைட் பண்றோம் எடுத்த எக்ஸ்பிரஷன். கரெக்ட் தானே? சோ px by a ஆயிடும் பிளஸ் c by a ஆயிடும், தட் இஸ் ஈக்குவல் டு 0. சரி, ரைட். இப்போ நான் a வை இந்த பக்கம் கொண்டு வந்து 0 by a 0 அப்படி a வை டிராப் பண்ணிடுறேன். சரி, அடுத்து நான் மேனிபுலேட் பண்ற பாரு டேர்ம்ஸ். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஃபார்ம் வரணும் எனக்கு, a plus b ஹோல் ஸ்கொயர் என்ன, a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். இந்த ஃபார்முக்கு நான் வரணும். கரெக்டா? அப்போ நான் இதை பார்க்கும்போது x ஸ்கொயர்னா இது a ஸ்கொயர், a க்கு பதிலா x இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வரணும், 2ab வரணும். சரியா, இங்க என்ன இருக்கு பாருங்க, b by a x இருக்கு, 2ன்ற டேர்மே இல்ல. அப்ப நான் முதல்ல 2 இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். 2 மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணி 2 உள்ள கொண்டு வரேன். சரியா, அப்புறம் இந்த x அங்க இருக்கு. ஏன்னா a ஃபர்ஸ்ட் டேர்ம் x தான், அதனால a ஃபர்ஸ்ட் x எழுதிக்கிறேன். அப்புறம் b ங்கற டேர்ம்ல b by a எழுதிக்கிறேன். இன்னும் நம்ம b எக்ஸாக்ட்டா எதுவும் டிசைட் பண்ணல. இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம், 2 இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். b by a into x x into b by a மாத்தி எழுதிருக்கேன். ஏன்னா a தான் ஃபர்ஸ்ட், அடுத்து b ரெண்டாவது வரனால x a ஃபர்ஸ்ட் எழுதிக்க, மிச்சம் இருக்கிறது இங்க எழுதிருக்கேன். பிளஸ் c by a இங்க இருக்கு, இருக்கட்டும் இப்போதைக்கு. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் பாருங்க, எனக்கு என்ன 2ab ஃபார்ம் கொண்டு வர பாருங்க. x ஸ்கொயர் இருக்கு, a ஸ்கொயர் இது 2 into a க்கு பதிலா x இருக்கு. இந்த 2x எடுத்துக்கிறேன், இந்த 2 x எடுத்துக்கிறேன். சரியா, 2a. இப்ப மிச்சம் இருக்கிறதுல b ஆக்க போறேன். மிச்சம் இருக்கிறதுல b by 2a இருக்கா, b by a இந்த 2 டினாமினேட்டர் 2 into a 2a விட b by 2a வேணும். கரெக்ட்டா? இதான் a ஸ்கொயர் plus 2ab. சரியா, இப்போ எனக்கு நல்லா இந்த டேர்ம் தான் சும்மா இப்படி மாத்தி எழுதிருக்கேன், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணல. இந்த இருக்கிறதா இந்த 2ab ஃபார்முலா எழுதிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இதுதான் b தெரிஞ்சு போச்சு. b இருக்க இடத்துல எனக்கு b by 2a இருக்கு. நம்ம ஃபார்முலா படி b இருக்க வேண்டிய இடத்துல b by 2a இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணும், எனக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணா b ஸ்கொயர் வேணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், b by 2a ஓட ஸ்கொயர் என்ன, b by 2a ஹோல் ஸ்கொயரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்றேன். அப்பதான் இது என்ன ஆகும், a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர்னு கம்ப்ளீட் ஆகும். சரியா, மைனஸ் b by 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இருக்கு, பிளஸ் c by a இங்க உள்ள c by a அது பாட்டுக்கு இருக்கு. சரியா, அடுத்த ஸ்டெப்ல என்ன இருக்கு பாருங்க, இது என்ன x plus b by 2a ஹோல் ஸ்கொயர் ஆயிடுமா, இது a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர்னா இது என்ன x plus b by 2a ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். மிச்சம் என்ன, இங்க மைனஸ் b by 2a இங்க என்ன இருக்கு, இங்க மைனஸ் b by 2a ஹோல் ஸ்கொயர் இருக்கா, நான் அந்த பக்கம் போயிட்டா இந்த மைனஸ் ரிமூவ் ஆகி பிளஸ் ஆயிடும். b by 2a ஹோல் ஸ்கொயர், b by 2a ஹோல் ஸ்கொயர் என்ன, b ஸ்கொயர் நியூமரேட்டர்ல b ங்கிறது b ஸ்கொயர் ஆயிடும், 2a ஸ்கொயர் பண்ணா 4a ஸ்கொயர் ஆயிடும். இந்த பிளஸ் c by a அந்த பக்கம் போனா மைனஸ் c by a. சரியா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஸ்கொயர்ஸ் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல சர்டன் டேர்ம் இருக்கு. இப்போ நான் இந்த எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன், இங்க 4a ஸ்கொயர் இருக்கு, இங்க 4a இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம், 4a வை நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல மல்டிப்ளை டிவைட் பண்ணா டினாமினேட்டர் 4a into a 4a ஸ்கொயர் ஆயிடும்ல. அப்போ இங்கேயும் 4a ஸ்கொயர் ஈக்குவல் ஆயிடும், டினாமினேட்டர் எல்சிஎம் வந்துரும். இப்போ 4a ஸ்கொயர் காமனா போட்டுக்கலாம். நியூமரேட்டர் என்ன 4ac இருக்கு, இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்துச்சா. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இது ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா, அப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் போத் சைடு. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இது ஹோல் ஸ்கொயர்ல இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு ஆன்சர் போடணும் எப்பவுமே. இது ஸ்கொயர்ல இல்லைன்னா ஜஸ்ட் ரூட் போட்டு போயிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஸ்கொயர் இருந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன பண்ண வேண்டியிருக்கும், இதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் போட வேண்டியிருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ். இங்க என்ன ஹோல் பவர் ஹாஃப் எடுக்கும்போது 2 ஹாஃப் கேன்சல் ஆயிடும். கரெக்ட் தானே? நான் என்ன பண்றேன், இங்க 2 இருக்கு, இந்த ஹோல் பவர் ஹாஃப் எடுத்தா என்ன ஆகும், இந்த 2ம் ஹாஃப் கேன்சல் ஆயிடும். பட் இங்க ஸ்கொயர் இருக்கனால இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போடுவோம், ரெண்டு ரூட் கொடுக்கணும். சரியா, ரைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன, இந்த கேன்சல் ஆகி x plus b by 2a தான் இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரூட் தான் என்ன ஸ்கொயர் ரூட் ஆயிடுச்சு. சரி, 1/2 பவர் தான் இங்க ரூட் ஆயிருக்கு. ரைட். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கலாம், அப்போ நம்ம இங்க எழுதுறதோட இங்க எழுதுனா இன்னும் ஈஸியா புரியும் இல்லையா, குழப்பம் இல்லாம இருக்கும். இங்க நான் சப்போஸ் இந்த ஹாஃப் எடுத்தேன்னா இந்த பக்கமா ஹாஃப் எடுக்கிறேன். சரியா,
இது கேன்சல் ஆகி x plus b by 2 ஆயிடுச்சு. இந்த half தான் நான் ரூட் னு எழுதிருக்கேன். சரியா ஸ்கொயர் ரூட் போட்டு இருக்கேன். ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த b by 2 வை நான் ரைட் சைடு கொண்டு போயிடலாமா? பிளஸ் ஆர் மைனஸ் அது கூடயே தான் இருக்கும். இந்த பிளஸ் b by 2 அந்த கூட மைனஸ் b by 2 ஆயிடும். இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். சரியா? இப்போ இதுதான் x ஓட வேல்யூ. சரியா? x equal to minus b by 2a plus or minus square root of b square minus 4ac by 2a. இப்போ நான் இங்கே 2a இருக்கு இங்கே 2a இருக்கு அப்ப LCM எடுத்துக்கலாம். அப்ப LCM போட்டா என்ன minus b plus or minus root of b square minus 4ac. சரியா? இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் வந்தாச்சு. இப்போ இதுதான் நம்மளோட ரூட்ஸ். இது பிளஸ் ஒரு கேஸ் ஒரு ரூட் மைனஸ் ஒரு கேஸ் another root. எழுதிக்க பாருங்க. The roots are x is equal to minus b plus root of b square minus 4ac by 2a. அடுத்து என்ன minus b minus root of b square minus 4ac by 2a. சரி. இப்போ நமக்கு கிடைச்சாச்சு x ஓட வேல்யூ 2x ஓட வேல்யூ கிடைச்சிருக்கு. இதான் ரூட்ஸ். ஏன் ரெண்டு ரூட் கிடைக்கும்? இங்க x ஸ்கொயர் இருக்கு. அப்ப நமக்கு ரெண்டு ரூட் கிடைக்கும். இதோட லாஜிக் என்ன? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல ax square plus bx plus c ல இந்த x க்கு பதிலா இந்த வேல்யூவை நீங்க உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 0 ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. இந்த x இத ஸ்கொயர் பண்ணுங்க, உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. இத அப்படியே ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, பிளஸ் c பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் வரும் 0 ஒரு எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி இந்த x க்கு இந்த வேல்யூ போட்டாலும் என்ன வரும்? 0 ஆகும். அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 0 ஆகிற வேல்யூ தான் என்னது? ரூட் ஆஃப் தி given expression சொல்றோம். சரியா? அப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட ரூட்ஸ் இந்த ரெண்டு வேல்யூ தான். அந்த ரெண்டு வேல்யூக்கு தான் அது 0 ஆக போகுது. சரியா? அப்ப ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரைட். இப்போ நம்ம சம்ம ரிவர்ஸ்ல மூவ் பண்ண போறோம். எப்படி ரிவர்ஸ்னா இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ரூட் கொடுத்தா எப்படி எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அடுத்தது. ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரிவர்ஸ்ல பண்ண போறோம். ரிவர்ஸ்னா என்ன? இப்போ பாருங்க, இன்னும் நமக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிட்டு நம்ம போலாம். இன்னும் நல்லா புரியும் நம்ம என்ன பண்ண போறோம். இப்போ நான் என்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வைங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணா என்ன? இது வந்து மைனஸ் 3 மைனஸ் 2. அப்பதான் ப்ராடக்ட் பிளஸ் 6 ஆட் பண்ணா மைனஸ் 5. அப்போ என்ன சொல்லுவோம்? x மைனஸ் 3 இன்டு x மைனஸ் 2 தான் இதோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல் சொல்லுவோம். அப்போ இது ரூட்ஸ் ஆக்சுவலி இதோட ரூட்ஸ் சொன்னா என்ன? 3, 2 சொல்லுவோம். எப்படி? x minus 3 equal to 0, x minus 2 equal to 0, 2, 3 ரெண்டு ரூட்ஸ் வரப்போகுது. சரியா? இப்போ என்னது? இதுதான் ரூட்ஸ். இந்த 2, 3 இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 0 ஆகும். நம்ம இவ்வளவு நேரம் பண்ணதுதான். இதோட ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 2, 3 வேணா இதுல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன பாருங்க? 4 இது ஒரு 6 10 ஆயிடும். 5 into 2 10 plus 10 minus 10 0. அதே 3 போட்டீங்கன்னா 9 plus 16 15. 5 into 3 15 plus 15 minus 15 0. அப்ப இந்த ரெண்டு வேல்யூக்கு அது 0 ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பாருங்க? இதுதான் ரூட்ஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் 2, 3. அதே நேரத்துல லாஜிக் என்ன சொல்லுதுன்னா இது 2, 3 தான் ரூட்னா this is equal to x minus 2 into x minus 3. இந்த ரூட்ஸ் வச்சு நம்ம ஃபேக்டர்ஸ் எழுத முடியும். ரிவர்ஸ்ல போறோம் பாருங்க. இது 3 ரூட்ஸ்ல x minus 3 is a factor. x equal to 3 தானே? இது x equal to தானே? அப்ப x minus 3 ஒரு ஃபேக்டர். இந்த 2 இந்த பக்கம் x minus 2 ஒரு ஃபேக்டர். அப்ப இந்த ரெண்டு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணா இந்த எக்ஸ்பிரஷன் திரும்ப கிடைக்கும். புரியுதா? எப்படி கிடைக்கும் பாருங்க. வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த x minus 3 x minus 2 மல்டிப்ளை பண்ணுங்க. x into x x ஸ்கொயர் வரும். x into minus 3 minus 3x minus 2 into x minus 2x minus 2 into minus 3 plus 6 வந்துச்சு பாருங்க. வந்துச்சு minus 3x minus 2x minus 5x plus 6. இப்ப அத பண்ண போறோம். நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 2, 3 மாதிரி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த ரெண்டு ஃபேக்டரையும் நான் என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளை பண்ண போறேன். x minus a into x minus 2 மல்டிப்ளை பண்ணல. அதே மாதிரி இதை இன்னும் நம்ம சிம்பிளா எழுதணும்னு வைங்க. இப்ப x minus 2 into x minus 3 தெரிஞ்சு போச்சு. இதே இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்றதுக்காக நான் என்ன போறேன்? இப்ப a, b ன்னு ரெண்டு ரூட் இருக்கு. x minus a into x minus b இருக்குன்னு வைங்க. இந்த கான்செப்ட் a, b சும்மா கான்ஸ்டன்ட் இருக்கு போல ஒரு சிம்பிள் யூஸ் பண்றேன். இந்த கான்ஸ்டன்ட் பதிலா இன்னும் நம்ம இந்த ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணலாங்க இருக்கு. இது மல்டிப்ளை பண்ணுங்க. நமக்கு x into x and x ஸ்கொயர் ஆடு. x into minus b minus bx minus a into x minus ax minus a into minus a b minus plus ab minus and minus plus. இப்ப பாருங்க x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் என்ன a plus b கரெக்ட்டா? மைனஸ் காமன் bx a bx ஆகும். அப்போ a plus b into x ன்னு எழுதிக்கலாம் plus ab. இப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்போ a, b ன்னு ரூட்டா இருந்தாதான் x minus a into x minus b ஃபேக்டர் நம்ம எழுதுவோம். இப்ப அத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்.
a, b ஃபேக்டரா இருந்தா இந்த ரூட்ஸ் என்னது எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் x ஸ்கொயர் மைனஸ் a பிளஸ் b இன்டு x பிளஸ் ab. இப்ப a, b க்கு பதிலா நம்ம 2 3 இருக்கு. இப்ப 2 3 எது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க என்னது என்ன பாரு x ஸ்கொயர் மைனஸ் 2 பிளஸ் 3 என்ன 5x பிளஸ் 2 இன்டு 3 6. இந்த எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு பாருங்க x1 minus 5x plus 6. அப்போ நம்ம இத ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும் x ஸ்கொயர் மைனஸ் the a plus b ங்கிறது sum of the roots of the expression, sum of the roots plus product of the roots. அப்போ என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தா நம்ம ரூட் கண்டுபிடிச்சோம். அப்புறம் அந்த ரூட் வச்சு நம்ம எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்துட்டோம். ரூட் தெரிஞ்சா என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலால போடலாம் x ஸ்கொயர் மைனஸ் sum of the roots 2 plus 3 5x product of roots 2 into 3 6 கொண்டு வந்துட்டோம். அப்ப ரெண்டு ரூட்லயே போய்ட்டுமா ஃபார்வர்ட்ல போய் ரிவர்ஸ்ல வந்தாச்சு. எக்ஸ்பிரஷன் கொடுத்தா ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். ரூட்ஸ்ல இருந்து எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணிட்டு அதே இதை நம்ம என்ன பண்ண போறோம் ஜெனரல் குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனுக்கே பண்ண போறோம். இப்போ ஈஸியா இருக்குக்காக நான் 2 3 எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ 2 3 இருக்க இடத்துல என்ன இருக்கு இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு சரியா. இப்போ நமக்கு என்ன இப்போ 2 3 இருக்க இடத்துல ab ன்னு வச்சு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது ரூட்ஸ்ல இருந்து எக்ஸ்பிரஷன் போறதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணோம் x ஸ்கொயர் மைனஸ் sum of the roots plus product of the roots. அப்ப sum of the roots நமக்கு ரெண்டு ரூட்ஸ் என்ன இந்த ரூட்ஸ் ஆர் இந்த ரெண்டு ரூட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு ரூட் ஆல்பா பீட்டா நான் எடுத்துக்கிறேன். இங்க எப்படி ab ன்னு எடுத்துட்டோம் அங்க ஆல்பா பீட்டா நான் எடுத்துக்கிறேன். நமக்கு ஈக்குவேஷன் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு ஆல்பா பீட்டா கிடைச்சா போதுல. இங்க எப்படி a பிளஸ் b யும் ab இருந்த ஈக்குவேஷன் திரும்ப எழுத முடியுமோ அதனால நான் என்ன பண்ண போறேன் இங்க ஆல்பா பீட்டா எடுத்தனால நான் ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்க போறேன் சரியா. ஆல்பா பிளஸ் பீட்டா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது என்ன எல்சிஎம் டினாமினேட்டர் சேமா இருக்கு சேம் டினாமினேட்டர் போட்டேன். நியூமரேட்டர்ல என்ன டிஃபரண்ட் வேல்யூஸ் எழுதுறேன். பிளஸ்னால ஜஸ்ட் நடுவுல பிளஸ் எனிதிங் அதே வேல்யூ தான் வரும் அதனால அப்படியே எழுதிக்கிறேன் பிளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆக போகுது பாருங்க பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4a மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac கேன்சல் ஆயிடும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள. இப்போ என்ன இருக்கு மைனஸ் b மைனஸ் 2b பை 2a. இப்போ மைனஸ் 2 இந்த 2 கேன்சல் ஆயிருமா 2 கேன்சல் ஆச்சு நமக்கு என்ன இருக்கு பாருங்க b பை a மைனஸ் b பை a. அதான் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் மைனஸ் b பை a. இன்னும் பாருங்க இந்த மைனஸ் b எங்க இருந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன்ல இருந்தே வந்திருக்கு. அப்ப இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு பாருங்க இந்த லாஜிக் வச்சு நம்ம என்ன செய்யலாம் நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்க வேண்டாம். ரூட்ஸை கண்டுபிடிக்காமலே நான் என்ன சொல்லலாம் சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் b பை a ன்னு சொல்லலாம். ரூட் எனக்கு தெரியாது என்னன்னு. இப்ப இங்க பாருங்க இங்க b தான் இருக்கும் இங்க a தான் இருக்கு மைனஸ் b பை a தான் சம் ஆஃப் த ரூட்ஸ். நான் சொல்றேன் பாருங்க இப்ப நமக்கு எக்ஸ்பிரஷன் இதுதான் சரியா. இந்த லாஜிக்ல என்ன லாஜிக் பாருங்க இந்த ரூட் நான் கண்டுபிடிக்கவே இல்லைன்னா கூட நான் ரூட் சம் ஆஃப் த ரூட் சொல்ல முடியும். பாருங்க ab தான் ரூட்ஸ் அஸ்யூம் பண்ணனும் a plus b equal to மைனஸ் ஆஃப் என்னது மைனஸ் 5 பை கோஎஃபிஷியன்ட் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 பிளஸ் 5 ஆயிடுமா சம் ஆஃப் தி ரூட்ஸ் 5 ன்னு நான் சொல்ல முடியும். ரூட் கண்டுபிடிக்காமலே இந்த ஃபார்முலா வச்சு சரி. இப்போ நமக்கு ஏற்கனவே ரூட் தெரியும் 2,3 கண்டுபிடிச்சோம் 2 plus 3 5 தான கரெக்ட் தான சம் ஆஃப் தி ரூட்ஸ். அப்போ நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்காமலே சம் ஆஃப் தி ரூட்ஸ் இந்த லாஜிக் வச்சு பண்ண முடியும். இந்த கோஎஃபிஷியன்ட்டோட மைனஸ் ஆஃப் b by a போட்டானே சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா இத நம்ம யூஸ் பண்ண போறோம். அடிக்கடி ரூட் கண்டுபிடிக்காமலே இத யூஸ் பண்ணுவோம் சரி ரைட். அடுத்து பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அங்கேயே நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்க போகுது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இதை மல்டிப்ளை பண்ண போறோம் எனி குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனுக்கு. மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க டினாமினேட்டர் 2a into 2a ப்ராடக்ட் வந்து ப்ராப்ளமே இல்ல. இங்க என்ன இது a plus b இது a minus b வச்சுக்கலாமா. a க்கு பதிலா மைனஸ் b க்கு பதிலா b க்கு பதிலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்குன்னு அஸ்யூம் பண்ணா ஃபார்முலா என்ன a minus b into a plus b என்ன a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac யோட ஹோல் ஸ்கொயர். இப்போ இத நான் மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் b ஸ்கொயர் ஆயிடும் மைனஸ் இத ஸ்கொயர் பண்ணா ரூட் 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஆகும் b ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும் இருக்கும் சரியா. ஆனா இந்த மைனஸ் வெளியில இருந்து போகும்போது நான் இந்த பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஆயிடும் இந்த மைனஸ் 4ac பிளஸ் 4ac ஆகும் வெளியே போகிற மைனஸ் வெளியே இருந்து வர மைனஸ் சரியா. அடுத்த ஸ்டெப்ல இந்த பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா என்ன பாருங்க 4ac by 2a into 2a 4a ஸ்கொயர் இந்த 4a ஸ்கொயர் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த 4 கேன்சல் ஆயிடும் a ல இந்த டிகிரி கேன்சல் ஆனா c by a இருக்கு. இப்போ நமக்கு என்ன சொல்லுது ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னவா c by a வரும்னு சொல்றாங்க. இங்கே நம்ம செக் பண்ணிப்போம் ப்ராடக்ட் ஆஃப் c க்கு பதிலா 6 இருக்கு கான்ஸ்டன்ட் a க்கு பதிலா 1 இருக்கு அப்ப 6 by 1 6 நமக்கே தெரியும் ப்ராடக்ட் ரூட்ஸ் 2,3 ன்னு வெச்சோ 2 into 3 6 சரியா போச்சா. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எந்த எக்ஸ்பிரஷனுக்கு ரூட் கண்டுபிடிக்காமலே சொல்ல முடியும் என்னது இந்த கான்ஸ்டன்ட் பை the coefficient of x ஸ்கொயர் டிவைட் பண்ணா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ இது ஒரு ஃபார்முலா ஆல்பா பீட்டா ஈக்குவல் c by a சரியா. இப்போ நம்ம இந்த ரூட்ஸ்ல இருந்து ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் திரும்ப வர போறோம். எப்படி x minus alpha and x minus beta are the factors of expression ax square plus bx plus இங்கே நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
அப்போ இதுக்கு பதிலா நான் இது எழுதலாம். இந்த x minus alpha and x minus beta வை எழுத முடியும் ப்ராடக்ட்ல. இப்போ இத மல்டிப்ளை பண்ணா நான் பாருங்க x ஸ்கொயர் இதன இந்த ஆல்பா கொண்டு போனா மைனஸ் ஆல்பா x, அப்புறம் பீட்டா வச்சு பண்ணா x into minus beta x, ஆல்பா into beta ஆல்பா பீட்டா. இப்போ இங்க என்ன போகுது, இதுல மைனஸ் காமனா இங்க வெளியே எடுத்துரும். x மைனஸ் x காமனா எடுத்தா உள்ள ஆல்பா பிளஸ் பீட்டா வருமா, x இந்த பக்கம் எழுதிக்க ஃபார்மேட்டுக்காக பிளஸ் ஆல்பா பீட்டா. இப்போ என்ன ஆயிடுச்சு, x ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது the sum of the roots. கரெக்ட் தானே? and product of roots. சரியா? இத பண்ணா என்ன கிடைக்குது நமக்கு, ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். sum of the roots நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம மைனஸ் b by a கண்டுபிடிச்சோம். அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் b by a பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், இந்த இருக்கு c by a. இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷனை a ஆல மல்டிப்ளை பண்ணேன்னு வைங்க, இங்க a into 1 a x ஸ்கொயர் ஆயிடும். இது மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு ஏற்கனவே. by a இருக்கு, a ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், அந்த நியூமரேட்டர்ல உள்ள எக்ஸ்ட்ரா ஏவும் டினாமினேட்டரும் கேன்சல் ஆச்சுனா only bx இருக்கும். இத a ஆல மல்டிப்ளை பண்ணா a யும் a கேன்சல் ஆச்சு, ரிமைனிங் c இருக்கும். நான் ஒரிஜினல் ஈக்குவேஷன் வந்துட்டான் பாத்தீங்களா. சோ இங்க இருந்து ஆரம்பிச்சு ரூட்ஸை கண்டுபிடிச்சு ஆல்பா பீட்டாவுக்கு இந்த ரூட்ஸை கண்டுபிடிச்சேன். அப்புறம் ரூட்ஸை மறுபடியும் மேனிபுலேட் பண்ணி எங்க வந்துட்டேன், திரும்ப ஒரிஜினல் ஈக்குவேஷனே வந்துட்டேன். சரியா? இப்போ நம்ம எப்படி வேணாலும் இந்த ஈக்குவேஷனை மேனிபுலேட் பண்ணாங்க நம்பிக்கை நமக்கு வந்துடும். சரியா? எங்க இருந்து வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலும் டக்கு நம்ம அங்க போயிடலாம். சரியா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சா சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல உங்களுக்கு இந்த ரூட் தெரியும், சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ரூட் தெரியும்னா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண ஸ்ட்ரைட்டா அங்க போயிடலாம். சரியா? ரைட்டா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா என்ன பண்ணிடலாம், இந்த எக்ஸாக்ட் ரூட் கண்டுபிடிக்க நமக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த ஃபார்முலாவை இங்க வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா எதை வச்சிருக்கு, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ABC வச்சு இந்த ஃபார்முலா இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணும், இந்த ABC தெரிஞ்சு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ரூட்ஸ் கிடைச்சிடும். சரி, இன்னும் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த எக்ஸசைஸ் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இன்னும் ஹையர் ஸ்டடிஸ் போனா எங்க போனாலும் இந்த சொல்யூஷன் கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac குள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்தா என்ன சொல்லுவோம், இமேஜினரின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் அதை வச்சு ஒரு நியூ சாப்டரே வருது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஹையர் ஸ்டடீஸ்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்கள். சரியா? நல்லா பார்த்து வச்சுங்க, கான்செப்ட்ல தரவா இருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.